ஒய் இருக்கு, விச் இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட்னா தெரியும். How. இது எதுக்கு போட்டிருக்கோம்னா, ஒரு கேள்வி கேட்கறது, உரையாடல் நிறுத்துறதுக்கு இந்த வார்த்தைகள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் எப்ப வர்றான்? அவன் எப்ப வர்றான்? When he will come. அவன் எப்ப வர்றான்? When does he come? இப்ப பாருங்க, தமிழுக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான விஷயத்த ஒரு இதை பார்த்துடலாமா? வாக்கிய அமைப்பு ரீதியா ரெண்டுமே வேறுபாடு. அவன் எப்ப வருகிறான்? அவன் எப்ப வருகிறான்? பாத்தீங்களா, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் வாக்கிய அமைப்புல கம்ப்ளீட்டா மாற்றம். பாத்தீங்களா, அதனாலதான் தமிழ் வந்து நம்ம தெலுமாறதுக்கு காரணம், ஒரே வார்த்தைக்கு 10 மீனிங் வச்சிருக்காங்கிறது ஒண்ணு, வாக்கிய அமைப்பே வந்து வேறங்கிறது ஒண்ணு. இப்ப பாருங்க, அவன் எப்ப வர்றான், சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க. அவன் எப்ப வந்தான்? அவன் எப்ப வந்தான்? அவன் நல்லா பாருங்க, When did he come? அவன் எப்ப வர்றதுக்கு பதில் இந்த வரு போட்டீங்களா, வந்தானுக்கு. ஓ, இப்படி சுத்தி சுத்தி அவன் எப்ப வருவான்? அவன் எப்ப வருவான்? When will he come? When will அப்படியே அதேதான், அந்த ஹீ கம்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. சப்போர்ட்டிங் வெர்ப் அந்த 23 வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய இந்த 23 வார்த்தைகள், அதை எங்க பிளேஸ் பண்றோம், அததான் நம்ம அடுத்த 90 நிமிஷத்துல வெவ்வேறு வெரைட்டியில பார்க்க போறோம், வெவ்வேறு இதுல பார்க்க போறோம். We are going to see that right now. Okay, இது திருப்பி நம்ம கடைசி 30 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணுவோம். 12:30ல கம்ப்ளீட்டா எல்லாமே என்ன நடந்ததுன்னு ரிவைஸ் பண்ணுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு நம்ம போறோம். Just look at the next 60 minutes. Okay, look at this. I